எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி சீக்ரெட் சோ பவர்ஃபுல் ஃபார் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே ஒரு சோசியல் அனிமல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து ஒரு கூட்டமா வாழும்போது மட்டும் தான், நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாவும், செக்யூர்டாவும், ஹேப்பியாவும், பீஸ்ஃபுல்லாவும் இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அப்போ ஒருத்தர ஒருத்தர சார்ந்து வாழ்ற இந்த வாழ்க்கை வந்து மேக்ஸிமம் எதுக்காக தேவைப்படும் ஒருத்தருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கலாம், பிசிக்கல் சப்போர்ட்டா இருக்கலாம், மென்டல் சப்போர்ட்டா இருக்கலாம். நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ ஷேர் பண்றதுக்கான பீப்பிள்ஸ் நம்மளுக்கு வேணும்னு சொல்லப்படுற ஆசை. அட்லீஸ்ட் ஒருத்தராவது கரெக்ட்டா நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லப்படுற எண்ணம் நம்மளுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே எங்க மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ வந்து ப்ராப்பரா வச்சிருப்போம். நமக்கு இந்த மாரியான ஒரு பெர்சன் வேணும். இந்த மாரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். இந்த மாரியான ஒரு லவ் வேணும். இந்த மாரியான ஒரு சோல்மேட் எனக்கு கிடைக்கணும். இந்த மாரியான பீப்பிள் என்ன சுத்தி இருக்கணும். என்ன சுத்தி இருக்கிற பீப்பிள்ஸ் எல்லாமே என்ன இப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லப்படுற ஆசை வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸா நம்ம மனசுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸா வரும்போது இருந்துட்டே இருக்கும். ஆனா, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ வந்து ஃபுல்ஃபில் பண்ண நினைக்கும்போது மட்டும் நம்மளால ப்ராப்பரா முடியாது. அதுக்கு தான் நமக்கு தேவை சைக்காலஜி லேர்னிங். சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எத பேசுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மனிதரோட மனத பத்தி பேசுது. ஒரு பெர்சனுடைய மனம் எப்படி இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி தான் உங்களோட லைஃப் அமையும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் உண்மை. அப்போ நம்மளுடைய எண்ணம் என்ன? நம்ம என்ன மாரியான பெர்சன் தெரிஞ்சுக்கும்போது மட்டும் தான், நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள்ல வந்து யார் நமக்கு பெர்ஃபெக்ட்டான ரிலேஷன்ஷிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் அனலைஸ் பண்ண முடியும். சுத்தி இருக்கிற பீப்பிளோட நேச்சர் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ரிசல்ட் மேல ஃபோக்கஸ் பண்றோம். எனக்கு ரிலேஷன்ஷிப்ல வர பெர்சன் வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்ன லவ் பண்ணணும், என்ன வந்து கேர் பண்ணணும், எனக்கு ஏத்த மாரி இருக்கணும், எல்லாத்துக்குமே எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை இருக்கு. ஆனா ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்றோம். மகாபாரதத்துல அர்ஜுனா சொல்ற விஷயமும் அதான். அவர் வந்து ரிசல்ட்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு. ப்ராசஸ்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாரு. ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ நீங்க உங்கள கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி ரிலேஷன்ஷிப்ல வந்து இத்தன விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்படுறத நீங்க அனலைஸ் பண்ணும்போது, ஓகே எனக்கு இது வேணும். அது ரெஸ்பெக்ட்டா இருக்கலாம், ரெகக்னிஷனா இருக்கலாம், எதுவா வேணா என்ன சுத்தி இருக்க பீப்பிள் வந்து என்ன வந்து ப்ராப்பரா நடத்தணும்னு சொல்லப்படுற இந்த தாட் நீங்க அடையணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற பீப்பிள சைக்காலஜிக்கலா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல யார்கிட்ட நீங்க எந்த விஷயத்த சொன்னா நடக்கும், யார்கிட்ட எந்த விஷயத்த சொன்னா நடக்காது, யார் உங்களோட கேரக்டருக்கு சூஸ் ஆகும்னு சொல்லப்படுற விஷயம்லாம், தெரியாம நீங்க பழக்கத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ள வேகமா போயிட்டு டப்புன்னு பிரேக்கப் பண்ணிட்டு வெளிய வரவங்களும் இருக்காங்க. தப்பான ரிலேஷன்ஷிப் உள்ள போய் மாட்டிக்கிட்டு வெளிய வர முடியாம தவிச்சிட்டு இருக்க பீப்பிளும் இங்க இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள அவங்க சரியா புரிஞ்சுக்காதது தான். அப்படி அவங்கள அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் அவங்க ப்ராப்பரா சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மளுடைய சைக்காலஜியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுத்தி இருக்க பீப்பிளோட சைக்காலஜியும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கான ப்ராப்பரான பெர்சன ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா, அவங்கள எப்படி பெர்ஃபெக்ட்டா ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மிரர் தேர் எமோஷன்ஸ் அன்டில் தே சே யூ ஆர் எ சோல்மேட். மிரரிங் த எமோஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நான் நான் வந்து ஏதோ ஒரு தாட்ல இருக்கேன். என்னுடைய தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்லப் போறேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து தலைய மட்டும் ஆட்டிட்டு, வாய் வார்த்தையால சில ஆறுதல்களோ, இல்ல வாய் வார்த்தையால சில விஷயங்களோ சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள பாண்டிங் அந்த அளவு ரொம்ப கிரியேட் ஆவாது. இதுவே என்னோட எமோஷன்ஸ் நீங்க அப்படியே மிரர் பண்றீங்க. கிட்டத்தட்ட இமிடேஷன் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து மிரர் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாண்டிங் வந்து வேற லெவல்ல வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்றது தான் உண்ம. இந்த இமிடேஷன்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கேன். ஏதோ லாஸ் ஆயிருச்சு. இல்ல ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்னா, "அப்படியா? எனக்கும் இது நடந்திருக்கு. எனக்கும் இது நடந்திருக்குன்னு" சொல்லிட்டு, என்னுடைய ஃபியரையும், என்னுடைய அந்த ஹோப்பையும் உங்களுடைய எமோஷனா மேட்ச் பண்ணி, இல்ல என்னுடைய திங்கிங் வந்து உங்களுடைய திங்கிங்ல மேட்ச் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதுதான் மிரரிங் த எமோஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நான் எங்கெல்லாம் ஹை ஆவுறனோ, அங்கெல்லாம் நீங்களும் ஹை ஆவீங்க. நான் எங்கெல்லாம் லோ ஆவுறனோ, அங்கேயும் நீங்களும் லோ ஆறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் வந்து வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா மாறும். ஸோ இத தான் சைக்காலஜிக்கலா ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நீங்க சீரியஸா நெனச்சீங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அத வந்து நீங்க மிரரிங் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா பொதுவா நம்ம யாரோ ஒரு பெர்சன்ட்ட போய் ஏதோ சொல்றோமோ, அவங்க ஜஸ்ட் லைக் தட்ன்னு கேட்டாங்கன்னா, அந்த அளவு நம்ம கூட கான்டாக்ட் ரொம்ப நெருக்கமாக மாட்டாங்க. நம்மளோட எமோஷனோட கனெக்ட் ஆகும்போது மட்டும் தான் அதிகமான நெருக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படும் உண்மையான விஷயம். அதுக்கு நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிளோட எமோஷன்ஸோட கனெக்ட் ஆயி மிரரிங் பண்ணணும். அந்த மாரி செஞ்சுட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் உங்கள கரெக்ட்டான பெர்சன் நெனச்சுட்டாங்கன்னா, என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு சாங்சுவரி மாரி மாறிடுவீங்க. சாங்சுவரினா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பறவைகளின் சரணாலயம் வேடந்தாங்கல்னு சொல்றா மாரி, அந்த பெர்சன் உங்கள எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ, அது வந்து மேலா இருக்கலாம். நீங்க மேலா இருந்தா ஃபீமேலா இருக்கலாம். ஃபீமேலா இருந்தா மேலா இருக்கலாம். உங்கள பார்க்கும்போதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்பா இவங்க இருக்காங்க.
என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க பெர்சன் இவங்க இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு சொல்லப்படுற அந்த ஹோப்ப நீங்க குடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அதுவா கிரியேட் ஆகும். நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. அதுவா ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம். எதுவுல இருந்தாலுமே கூட சரி, ஒரு கட்டத்து மேல இவங்க நம்மளுக்கு கரெக்ட்டா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களான்னு சொல்லப்படுற லாஜிக்ஸ்லாம் அதிகமா யோசிச்சுட்டே இருப்போம். ஏதோ ஒரு சண்டை வரலாம், ப்ராப்ளம் வரலாம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம யோசிப்போம். கரெக்ட்டா இருக்குமா, இருக்காதா, இருக்குமா, இருக்காதான்னு சொல்லிட்டு. இந்த லாஜிக்கல் திங்கிங்கே உடைச்சுட்டு நீங்க வந்து குளோஸ் ஆயிடுவீங்க. நீங்க என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு சரியா தான் இருக்கும். அதாவது வந்து இப்போ டீச்சரோட ஃபேவரைட் ஸ்டூடண்ட் வந்து தப்பே பண்ணாலும் டீச்சர் திட்ட மாட்டாங்கன்னு சொல்ற மாரி, நீங்க அவங்க எமோஷன்ஸோட கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க தப்பே பண்ணாலுமே அவங்க உங்கள மன்னிக்கிற லெவல்ல தான் இருப்பாங்க. அதுக்கான காரணம் உங்கள பத்தி அவங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க எமோஷனோட பயங்கரமா கனெக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ இந்த சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கான பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள கொண்டு வர முடியும் உங்க லைஃப்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது சைக்காலஜி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அன்பிரெடிக்டபிள் ரெகக்னிஷன். அன்பிரெடிக்டபிள் ரிவார்ட்ஸ் நீங்க குடுக்கும்போது, கேம்பிளிங் அடிக்ட் மாரி மாறிடுவாங்க உங்க மேல. இந்த சைக்காலஜி நீங்க பயன்படுத்தும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா ஹியூமன் நேச்சரே வந்து பேட்டர்ன்ஸ்ல ஒர்க் பண்றது தான். நம்ம லைஃப் பேட்டர்ன பார்ப்போம். நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் நல்லா போச்சுனாலும், நல்லா போகலனாலும், அந்த பேட்டர்ன யோசிச்சுட்டே இருப்போம். ஏன் இப்படி போகுதுன்னு? நம்மள பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். சுத்தி இருக்க பீப்பிள் நம்மகிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா, அத பத்தி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி அன்னைக்கு ஃபுல்லா அதே யோசிச்சுட்டே இருப்போம். நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி. அப்ப பேட்டர்ன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம கிட்ட வந்து யாராவது ஒரு ரெகக்னிஷன் குடுத்துட்டாங்க. நீங்க சூப்பரா இருக்கீங்க. நீங்க நல்லா பேசுறீங்க. நீங்க நல்லா பாடுறீங்க. நீங்க நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. நீங்க உங்க வொர்க் வந்து நீ சூப்பரா இருக்குன்னு சொல்லப்படுற இந்த ரிவார்ட் அண்ட் ரெகக்னிஷன் யாராவது குடுக்குறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வேற லெவல்ல பூஸ்ட் அப் ஆயி மோட்டிவேட் ஆகும். அந்த பெர்சனையும் ரொம்ப அதிகமா பிடிக்கும். இந்த சைக்காலஜிய பயன்படுத்தி உங்களுக்கு புடிச்ச பெர்சன பார்க்கும்போது, அவங்கள நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிவார்ட் குடுக்குறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதுவே உங்க ரிலேஷன்ஷிப்ப வந்து வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக கான்ஸ்டன்ட்டான அப்ரிசியேஷன் நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாரி குடுத்துட்டே இருந்தா போரும் அடிச்சிடும். இத நீங்க வந்து வேணுன்ட்டே வாலண்டரா பண்ணக்கூடாது. உண்மையா ஜென்யூனா அந்த டைம்ல நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க எங்கேஜ்ட் ஆயிடணும். உங்களோட வேலைகள்ல நீங்க எங்கேஜ்ட் ஆயிட்டு, உங்களோட ஒர்க்க போயிட்டே இருக்கணும். அப்ப அந்த பெர்சன் கேம்பிளிங் அடிக்ட் மாரி ஆயிடுவாங்க. சூதாட்டத்துல ஒருத்தர் எப்படி அடிக்ட் ஆவாங்களோ, அந்த மாரி அடுத்து உங்ககிட்ட எப்ப அப்ரிசியேஷன் வாங்குவோம்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அன்கான்ஷியஸா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சர்க்கிள் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா, அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க உண்மையாவே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். இந்த ஒரு விஷயம் வந்து நமக்குன்னு ஏன்னா இந்த இந்த காலகட்டம்ல எல்லா காலகட்டமா இருந்தாலுமே கூட சரி, ஒரு ரெகக்னிஷன் நீங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்லப்படுற வார்த்தையா எளிதா சுத்தி இருக்க மனிதர்கள் வாயிலருந்து வரவே வராது. அப்போ அந்த மாரி இருக்கிற இந்த உலகத்துல யாரோ ஒருத்தர் உங்களோட ஒர்க்க பாராட்டுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து உங்களுக்கான வேல்யூ ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து வேல்யூ தேடி தான் போவோம். நம்மளோட வேல்யூ இன்கிரீஸ் பண்ணிக்கணும். நம்மள யாரோ ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது நம்ம கிட்ட இருந்து ஒருத்தர் கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் ஜென்யூனா கிடைக்குதுன்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த சைக்காலஜிய வச்சு நீங்க உங்களோட பெர்சன் உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம். ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்குள்ள ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது சைக்காலஜி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மேக் யுவர் செல்ஃப் அஸ் அ ஸ்கார்சிட்டி. ஹியூமன்ஸ் வொர்ஷிப் ஸ்கார்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்களுடைய அவைலபிலிட்டிய ரொம்ப கம்மியா வச்சுக்கிறது. உங்களோட அவைலபிலிட்டி கம்மியா வச்சுக்கிறதுன்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம யார் கூட அதிகமா இருக்கோமோ, யார் நம்ம கிட்ட ரொம்ப அவைலபிளா இருக்காங்களோ, நம்ம சொல்றதுக்கெல்லாம் எஸ் சொல்லிட்டே இருக்காங்களோ, அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் கிராண்டட் மாரி நம்மளுக்கு தெரியும். ஓகே நம்ம கூட இருக்காங்க கிராண்டட்ன்னு. ஆனா யாராவது ஒருத்தர் வந்து அவைலபிலிட்டி கம்மியா இருக்காங்க, ஸ்கார்சிட்டியா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க மேல தான் நமக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க வந்து ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணக்கூடாது. ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஜென்யூனா இங்கேயும் ஜென்யூனிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நீங்க ஜென்யூனா பிஸியா இருக்கணும். நீங்க ஜென்யூனா வேற ஏதாவது ஒரு புது புது விஷயங்கள கத்துக்கிட்டு இருக்கணும். உங்களோட லைஃப்ப இம்பார்ட்டன்ட்டா நெனச்சு, உங்களோட பெர்சனல் குரோத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு பெர்சனா இருந்தீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீஷியஸா இருக்கும். ஐயோ! உங்களோட டைம் அண்ட் எனர்ஜிய நான் எடுக்கணும்னா நான் காத்துட்டு இருக்கணும். அந்த லெவலுக்கு வந்து நீங்க பிஸியா இருக்கீங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இருக்குன்னு சொல்லப்படுற இந்த வேல்யூ நீங்க உங்க டைமுக்கு இன்கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க யார ரிலேஷன்ஷிப் குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான பெர்சனா அவங்க இருப்பாங்கன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அவங்களே உங்கள நெருங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா ஜென்யூனாவே இன்னொரு லாஜிக் படி பார்த்தீங்கன்னா, டைம யார் மதிக்கிறாங்களோ, டைம் அவங்கள வந்து மதிப்புக்குள்ளான ஒரு பெர்சனா மாத்தும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்த வச்சு, இந்த ஒரு சைக்காலஜிய வச்சு உங்களுக்கான பெர்சன நீங்க ஈர்க்க முடியும் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். ஸோ 4வது விஷயம், 4வது சைக்காலஜி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆங்கர் யுவர் பிரசன்ஸ் இன் தியர் மைண்ட்ஸ் டூ த டீப்பஸ்ட் லெவல் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்களுடைய பிரசன்ஸ் வந்து அவங்களுடைய டீப்பஸ்ட் டிசைர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கணும். இந்த டீப்பஸ்ட் டிசைர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்து இன்விசிபிளா ஒரு டீப்பஸ்ட் டிசைர்ஸ் இருந்துட்டே இருக்கணும். அந்த டீப்பஸ்ட் டிசைர் நான் எத சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும். நம்ம வந்து நெறைய பேர கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம வந்து ஜெயிக்கணும். ரெகக்னிஷன் கிடைக்கணும். நமக்கு இந்த விஷயம் வேணும், அந்த விஷயம் வேணும்னு சொல்லிட்டு,
பொதுவா மக்களோட மனசுக்குள்ள சில ஆசைகள் வந்து எப்பவுமே இன்விசிபிளா இருக்கும். ஆனா டைரக்ட்டா கேட்டா சொல்ல மாட்டாங்க. டைரக்ட்டா கேட்டா, "ச்சே! அதெல்லாம் எனக்கு வேணாம்" பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அது வேணும்ன்ற மாரியான ஆசை அவங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு எண்ணத்தோட, இந்த ஒரு தாட்டோட இருக்கிற டீப்பஸ்ட் டிசைர நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, உங்களோட பிரசன்ஸோட அத மேட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இத தெளிவா சொல்லணும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப யாரோ ஒரு பெர்சன் வந்து ரொம்ப தனிமையா இருக்காங்க. ரொம்ப லோன்லினெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஆனா சொல்ல மாட்டாங்க. ஃபீல் இருந்துட்டே இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கீங்கன்னா, அதுவே வந்து உங்கள அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமா கொண்டு போயிரும். அதே மாரி யாரோ ஒரு பெர்சன் ஒரு பேஷனேட்டா ஒரு விஷயம் பண்றாங்க. ப்ராப்பரா ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்றாங்கன்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அவங்களோட பொட்டன்ஷியல நீங்க ப்ராப்பரா அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க கூட வந்து கனெக்ட் ஆவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கிற டைம்ல வந்து எங்களோட புரொஃபசர் ஒருத்தர் இருக்காரு. அந்த புரொஃபசர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யாராவது ஸ்டூடண்ட் தப்பு பண்ணாங்கன்னா, எழுப்பி நிப்பாட்டி வந்து திட்ட ஆரம்பிப்பாரு. "ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய அனுப்ப ஆரம்பிப்பாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு ஸ்டூடண்ட் எழுதி கைய கட்டிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "சரி, சரி உட்காரு, உட்காருன்றுவாரு." அப்ப விச் மீன்ஸ் யாராவது தான் முன்னாடி கை கட்டி ஒருத்தங்க நிக்கிறாங்கன்னா, நமக்கு பயந்து ரெஸ்பெக்ட் குடுத்து தான் நிக்கிறாங்கன்ற ஒரு தாட் அவங்க மைண்டுக்குள்ள இருக்கு. அந்த தாட்ட வச்சு பசங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டதுனால, எழுந்துக்கும்போது இவர பார்க்கும்போதெல்லாம் கை கட்டிட்டு தான் நிப்பாங்க. அப்ப அவரு மன்னிச்சு விட்டுருவாரு. அப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற டீப்பஸ்ட் டிசைர் ரொம்ப ஆழமா இன்விசிபிளா இருந்துட்டு இருக்கும். அத மேட்ச் பண்ணி யாராவது நம்மகிட்ட ப்ராப்பரா ஆக்ட் பண்ணாங்கன்னா, நம்மகிட்ட இருந்து எந்த விஷயத்த வேணா எடுத்துக்கலாம்னு சொல்லப்படுறதுதான் உண்மையான விஷயம். அப்ப இந்த சைக்காலஜி நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சனோட டீப்பஸ்ட் டிசைர நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதோட உங்களோட பிரசன்ஸ மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ரிலேஷன்ஷிப் நீங்க சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சைக்காலஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பிரேக் அ ராப்போர்ட் ஆன் பர்ப்பஸ் அண்ட் ரீபில்ட் ஃபார் லாயல்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ள ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ராப்பரான ராப்போ இருந்துட்டே இருக்குல்ல. நான் என்ன நினைக்கிறேனோ அத நீ பண்ற. நீ என்ன யோசிக்கிறியோ அது மாரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். நான் யோசிச்சா அத நீ செய்ற. நீ செய்ற விஷயத்த நீ முன்னாடி நான் கணிச்சு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு, சில ரிலேஷன்ஷிப்ல ராப்போர்ட் பயங்கரமா இருக்கும். ஒருத்தர் அவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்ல போறாங்கன்றதே முன்னாடி ஒருத்தர் சொல்லிடுவாங்க. அவன் இப்படிதான் சொல்லுவான். இந்த பொண்ணு இப்படிதான் பேசும். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவு ஒரு ராப்போர்ட்டா இருக்கும். தெரிஞ்சு இந்த ராப்போர்ட்ட உடைப்பாங்க சில பேர். இது வந்து ஒரு சைக்காலஜி. தெரிஞ்சு இந்த ராப்போவ உடைச்சுட்டு திருப்பி ரீபில்ட் பண்ணுவாங்க. உடைச்சு திருப்பி ரீபில்ட் பண்ணுவாங்க. இந்த லாஜிக் எங்க ஒர்க் ஆகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே ஸ்மூத்தாவே போயிட்டு இருந்ததுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆவாது. சின்ன ஒரு விரிசல் வரணும். அப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணணும். சின்ன ஒரு சண்டை வரணும். அப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணணும். சின்ன வந்து ஒரு போட்டி, ஒரு விஷயம்லாம் நடக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் ஜாயின் ஆக, ஆக, ஆக ராக் சாலிடா மாறும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஆனா சில பேர் இத சைக்காலஜிக்கலா யூஸ் பண்ணி, வேணுன்ட்டே உடைச்சுட்டு அப்புறமா திருப்பி ஜாயின் பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான சைக்காலஜி ஒரு ரிலேஷன்ஷிப்ப ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றதுக்கும், நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குமான ஒரு உபயோகமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ கடைசியான ஃபைனலான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஃபைனலான ஒரு சைக்காலஜி. அதாவது இந்த கடைசி சைக்காலஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகளாவிய சைக்காலஜி அப்படின்னு கூட சொல்லலாம். பில்ட் த காமன் இன்ட்ரஸ்டட் எனிமி அப்படின்ற மாரி சொல்லலாம். இதுதான் வந்து ஹியூமன்ஸ ரொம்ப க்ளோஸா கொண்டு வரும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்ற மாரி, யாரோ ஒரு பெர்சன் உங்களுக்கு எதிரியா இருந்தா, அது ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சனுக்கும் வந்து எதிரின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாண்டிங் அதிகமாயிரும். ஏன்னா, இப்போ ஆப்போசிட்ல இருக்க பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரே எதிரி. அந்த ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க யார் எதிரியா நினைக்கிறீங்களோ அவங்கள பத்தி ஏதாவது பேசிட்டே இருந்தா போதும். கனெக்ஷன் வந்து அதிகமா உண்டாக ஆரம்பிக்கும். ஏன்னா, பொதுவாவே வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சு தான் வந்து நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள சாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாரியும் சொல்லலாம். ஏன் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபிரெண்ட் இருந்தாங்கன்னா, யாராவது எனிமி இருந்தாங்கன்னா, அந்த பெஸ்ட் ஃபிரெண்டுக்கும் அவன் எனிமியா தான் இருக்கணும்னு சொல்லப்படுற எண்ணம் நம்மளுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். இந்த ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனால தான் வந்து நெறைய இடத்துல வந்து நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த எனிமிய வச்சு இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும், இந்த லவ்வும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இதுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மகாபாரதமே அகைன் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஆ கர்ணனுக்கும், துரியோதனனுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி ரொம்ப க்ளோஸ் ஆச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, துரியோதனனுடைய எனிமி பாண்டவாஸா இருக்கிறதுனால, துரியோ துரியோதனா வந்து கர்ணனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால, இவங்க தான் எனக்கும் எதிரின்னு சொல்லப்படுற விஷயத்த ஆழமா கர்ணன் நம்ப ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க பிரதர்ஸ்ன்னு அது டிஃபரண்ட் ஸ்டோரி அது. ஆனா வந்து கர்ணனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மைண்ட்ல உட்கார்ந்ததுக்கான காரணம், துரியோதனன் என்னோட குளோஸ் ஃப்ரெண்ட். அப்ப அவனோட எதிரி எனக்கும் எதிரி தான் சொல்லிட்டு, இது மூலியமாவே வந்து அந்த எதிரிய அழிக்கணுன்றதுக்காக 2 பேரும் ரொம்ப க்ளோஸா மாறுனாங்க அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான விஷயம். ஸோ இந்த ஒரு சைக்காலஜிய பயன்படுத்தி, நீங்க ஆசைப்படுற பெர்சன், நீங்க ரிலேஷன்ஷிப் குள்ள கொண்டு வர பெர்சனுடைய எனிமி யாருன்னு பாருங்க. அந்த எனிமி உங்களுக்கும் எனிமியா இருக்காங்களா பாருங்க. எனிமியா இல்ல நீங்களும் எனிமியா உருவாக்கிக்கங்க. ஏன்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலா நான் சொல்றேன் ஆக்சுவலா. சைக்காலஜியா பார்த்தீங்கன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா 2 பேர் வந்து ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் ஒரு இம்பார்ட்டன்டான சைக்காலஜி. ஸோ 2வது விட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னப்பா எல்லாம் ரொம்ப பிளானிங்கா சொல்ற, சைக்காலஜின்ற, இப்படி பண்ணா இது நடக்கும், இந்த மாரி தான் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ப வளர்த்துக்கணும், இந்த மாரி நமக்கு வேணுன்றத அடையணும், அந்த சைக்காலஜி வச்சு மத்த பீப்பிள வந்து அட்டாக் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றேன்ற மாரி கேட்டீங்கன்னா,
எண்ட் ஆஃப் த டேல வந்து 2 விஷயம். அகைன் நான் மகாபாரதமே எடுத்துக்கிறேன். சகுனின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. கிருஷ்ணான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. 2 பேருமே சைக்காலஜிய வேற லெவல்ல பயன்படுத்தின கேரக்டர். ஆனா சகுனி வந்து சைக்காலஜிய வந்து ரொம்ப லாஜிக்கலா மட்டுமே பயன்படுத்தினாரு. ஆனா கிருஷ்ண பகவான் மட்டும் தான் சைக்காலஜிய வந்து ரொம்ப எமோஷனலா பயன்படுத்தினார் அப்படின்ற மாரி சொல்லலாம். சகுனிய பொறுத்தவரைக்கும் யார்கிட்ட எப்படி சொன்னா, என்ன மாரி நடந்துக்கிட்டா வேலையாகும்னு சொல்லப்படுற சைக்காலஜிய தெரிஞ்சுக்கிட்டு, அட்டாக்கிங் மோட்ல எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் ஜெயிக்கிற மாரி தெரிஞ்சாலும் கடைசில தோத்து போயிட்டாரு. ஆனா கிருஷ்ண பகவான பொறுத்தவரைக்கும், அடுத்த பீப்புளுடைய சைக்காலஜிய தெரிஞ்சுக்கிட்டு, அத ப்ராப்பரா வின் பண்றதுக்காக தன்ன அந்த மாரியே மாத்திக்கிட்டாரு. இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல நடிக்கிறதுக்கும், நீங்க நீங்களா இருக்கிறதுக்கும் அதான் வித்தியாசம். இப்ப உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் வேணும்னா, அந்த ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்ல எப்படிலாம் நடந்துக்கிட்டா அந்த ரிலேஷன்ஷிப் அடையலான்றத தாண்டி, நீங்க உங்கள எப்படி மாத்திக்கலாம்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி நீங்க மாத்திட்டு அந்த ரிலேஷன்ஷிப் அடைஞ்சீங்கன்னா, நீங்க கிருஷ்ணாவோட வழியில இருப்பீங்க. இல்ல அதே சைக்காலஜி நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சா போதும், கடைசில என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க சகுனியோட வழியில போயிடுவீங்க. அப்ப சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து தப்பா பயன்படுத்துறதுக்கான வழியும் இருக்கு. கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு நம்மள அதுக்கேத்த மாரி மாத்திக்கிட்டு பெர்ஃபெக்ட்டான பெர்சன உள்ள கொண்டு வரதுக்கான வழியாவும் இருக்கு. இந்த 2 வகையில நம்ம எத சூஸ் பண்றோமோ, அத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கர்மாவும், நம்ம லைஃப்பும் இருக்க போது. அத பேஸ் பண்ணி உங்களோட சைக்காலஜில உங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க, சுத்தி இருக்க பீப்பிள பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு, கரெக்ட்டான பெர்சன்ஸ அட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.